ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி டீ டைமில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு மினி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ஊத்தப்பம் அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே குயிக்கான ஒரு சட்னி. பிரெட் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 7 பிரெட் பீசஸை வந்துட்டு பிச்சு போட்டுக்கிறேன். இந்த பிரெட் வந்து சாதாரணமாக ஸ்டோரில் வாங்கினது தான், பேக்கரி பிரெட் கிடையாது. இது கூடவே ஒரு 1/4 கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். அதே மாதிரி பேக்கரியில் வாங்கின ப்ரெட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை வந்துட்டு சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி போடுங்க. நான் வீடியோவில் 1/4 கப்புன்னு போட்டிருப்பேன். 1/4 கப் தண்ணி சேர்க்காதீங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதை அந்த பேட்டரில் சேர்த்துக்கோங்க. மாவு வந்துட்டு தோசை மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கணும். அதாவது தோசை மாவு பதத்தில். இப்போது இரும்பு கல்லில் காய வச்சுருக்கேன். அதில் தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ணால் பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அப்படியே ஊற்றப்ப மாதிரி ஊற்றி சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பரான ஒரு பிரெட் ஊத்தப்பம் ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஒரு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப குழைவெல்லாம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இதில் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா காரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னாக்கா நீங்கள் ஒரே 1 மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். புளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கை அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. இப்போ அதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எப்பயும் போல் தாளித்து சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே குயிக்கான ஒரு சட்னி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி டீ டைமில் சாப்பிடக்கூடிய மினி டிஃபன் பிரெட் ஊத்தப்பம், சட்னி அண்ட் மதியம் வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.